Come on, students. Everybody. Left, right, 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 left. Parade attention. Relax ஆகுங்க. உங்களுடைய parade session முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நாம எல்லாரும் காட்டுக்கு போக போறோம். குழந்தைங்க எல்லாரும் கவனமா இருக்கணும். காடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்கும். அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரச்சனை எங்கிருந்து வேணாலும் வரலாம். முன்னாடி பின்னாடி லெஃப்ட்ல ரைட்ல இருந்து. இப்ப புரிஞ்சுதா? பிரச்சனை மேல இருந்து கூட வரும் போல இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, மேல இருந்தும் பிரச்சனை வரலாம். ஓகே, பி அலர்ட். இப்ப என் பின்னாடியே வாங்க, நான் எவ்வளவு அலர்ட்டா இருக்கேன்றத பாருங்க. சிவா, லட்டு சிங் சார் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கே. ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்டுல வனவிலங்குகளாலையும் ஆபத்து வரலாம். அதனால எப்பவுமே நாம அலர்ட்டா இருக்கணும். இருந்தாலும் இந்த லட்டு சிங் இருக்கிற வரைக்கும் எந்த வனவிலங்கும் வராது. பார்த்தாலே பயந்து ஓடும். லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இருந்தாலும் கவனமா கேளுங்க. இந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் இப்படிதான் சத்தத்தை எழுப்போம். வாங்க கண்டுபிடிங்க, எந்த விலங்கோட சத்தம்னு கண்டுபிடிங்க. சிங்கத்தோடதா, சீதாவோடதா, இல்ல கரடியோடதா? கரடியோடது சார். தவறான விடை. இந்த சத்தம் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கு. அதனால யாருதுன்னு கண்டுபிடிங்க. நல்லா கெஸ் பண்ணுங்க. கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. அது அந்த கரடியோட சத்தம் தான் சார். உங்களுக்கு வேற விலங்குகள் பேரே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் கரடி கரடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார், அது கன்ஃபார்ம் கரடியோட சத்தம் தான். இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு சிவா. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இது கரடியோடதுன்னு சொல்றதுக்கு? ப்ரூஃப் தானே. அது உங்களோட பின்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கு சார். ஆதாரம் ஏன் பின்னாடியா? எங்க? எல்லாரும் மரத்து மேல ஏறுங்க.
எல்லாரும் சீக்கிரமா பஸ்ல ஏறுங்க. சார் நாங்க சிவாவை கூட்டிட்டு வரோம், நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. டோன்ட் வரி, லட்டு சிங் சார் எங்க கூடவே இருக்காரு. லட்டு சிங் சார், இந்த பசங்களை பாத்துக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். பத்திரமா பாத்துக்கங்க. டோன்ட் வரி சார், டோன்ட் வரி. நீங்க மத்த பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போங்க, நான் இவங்களோட சிவாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சிவா சீக்கிரமா வா, இங்க இருந்து போயிடலாம். எல்லாரும் டீச்சர்ஸ் கூட கிளம்பிட்டாங்க. யூ ஆர் ரைட் ரேவா. கரடி ஒருத்தனை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது நிச்சயமா பின்னாடியே தான் வரும், அதுல சந்தேகமே இல்ல. நீங்க எல்லாம் பயப்படாம இருங்க. அது என்னன்னா, அது திடீர்னு என் பின்னாடி வந்து தாக்கிடுச்சு. அதான் நான் பயந்து போய் மரத்து மேல ஏறிக்கிட்டேன். ஆனா இப்போ லட்டு சிங் தயாரா இருக்கான். லட்டு சிங் சார் கொஞ்சம் ரெடியாவே இருங்க, அது வந்துருச்சு. ஆனா இந்த கரடிக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்மளையே துரத்திக்கிட்டு இருக்கேயா, என்னதான் பண்றது? லட்டு சிங் சார் ரெடியா இருக்கேன்னு எல்லாம் சொன்னீங்க. ஆமா, ஓடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு தானே சொன்னேன். சீக்கிரமா அந்த பெரிய கல்லை போட்டு வழியை மூடுங்க. சிவா நம்ம உடனே ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இந்த கரடி இந்த கல்லை உடைச்சிரும். என்ன பண்றது, என்ன பண்றது? எஸ், சீக்கிரமா இந்த ரோப்பை புடிச்சிட்டு எல்லாரும் மேல ஏறி வாங்க. போயிருச்சா? லட்டு சிங் சார், சீக்கிரமா மேல வாங்க. எங்க வரது? துரத்திக்கிட்டு இருக்க. சீக்கிரமா வாங்க சார். நான் எப்படிப்பா வருவேன்? அதுதான் என்ன துரத்திக்கிட்டே இருக்குது. இங்க பாருங்க கரடியாரு, எனக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னையா இப்படி ஓட ஓட விரட்டுறீங்க? காலை விடு. சிவா, அது என் காலை பிடிச்சிக்கிச்சு. சிவா கீழே இழுக்குது. ஐயோ என்னால முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது. சிவா சிவா பாத்து, சிவா மேலே ஏறிடு. சிவா ஐயோ விடு. சிவா ஏய், என் ஷூவை கொடுத்துரு. என்னோட ஷூவை கொடுத்துருன்னு, என் ஷூவை கொடுன்னு சொன்னேன். அட லட்டு சிங் சார், ஷூவை விடுங்க. ஷூவை கடிக்கிறங்கிற பேர்ல உங்க காலை கடிக்காம விட்டுச்சு. வாங்க நாம உடனே இங்க இருந்து கிளம்பலாம், இல்லனா கரடி வேற வழியா வந்ததுன்னா நம்ம மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்குவோம். இருக்க நானும் வரேன், என்னை விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. பொதுவா இந்த அனிமல்ஸ்லாம் ஹியூமன்ஸை அவ்வளவு சீக்கிரத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்காது. இந்த மாதிரி பெரிய கரடிலாம் காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல இருக்கும். அப்படி இருந்தும் எதுக்காக இது திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணுது? எனக்கு தெரிஞ்ச மனுஷங்க மேல இது ரொம்ப கோபமா இருக்கு. இந்த கரடிக்கு வேலைன்னு எதுவுமே இல்லையா? இன்னைக்கு அதுக்கு டைம் பாஸுக்கு நாம தான் மாட்டணுமா?
முதல்ல நீ இங்க இருந்து போ. நீ போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா வருவாங்க. என்னையா இது? முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்குன்ற பழமொழி மாதிரி ஆகி போச்சையா நம்ம வாழ்க்கை. எல்லாரும் மேல போய் உட்காந்துக்கோங்க. அதோ அங்க பாருங்க, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. என் கால் நல்லா மாட்டிக்கிச்சு சிவா. ஏய், போ போ இங்க இருந்து, போ போ இங்க இருந்து. லட்டு சிங் சார், சீக்கிரம் ரேவாவோட கால் எடுத்துட்டு இங்க இருந்து போங்க. ரேவா, எனக்கு ஒன்றும் ஆகல. இங்க இருக்கிற வேட்டைக்காரங்க சில விலங்குகளை புடிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு கரடி குட்டியும் இருக்குது. ஒருவேளை இதனாலதான் அந்த பெரிய கரடி ரொம்ப கோவமா இருக்கும் இல்லவோ? இது அதனோட குட்டியை காப்பாத்ததான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குதுன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட். நீ லட்டு சிங் சார் கிட்ட சொல்லு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். சரியான உதவாக்கிற பசங்களா, உங்களால இதை கூட ஒழுங்கா பண்ண முடியாதா? இவ்வளவு சின்ன கரடியா பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க. சாரி பேபி, எங்க ஆளுங்களுக்கு சுத்தமா மூளையே இல்ல. உன்னை மாத்தி கொண்டு வந்திருக்கானுங்க. ஆனா நான் எமோஷனல் டைப். ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்படுது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கரடி குட்டி. ஐயோ சாரி ஹண்டர் சார், நீங்க இவ்வளவு இமோஷனலா இருப்பீங்க சத்தியமா தெரியாது. நான் அப்புறம் இதை பத்திரமா கொண்டு உங்க அம்மாட்ட விட்டுறேன். வாச்சல போலாம், உங்க அம்மாட்ட போ. அதுக்காக இதை அப்படியே விட்டுருவீங்களா? இல்ல நான் தான் விட சொன்னா? நான் எமோஷனல் தான். அதுக்காக கிடைச்ச விலங்க விடுற அளவுக்கு முட்டாள் கிடையாது. இந்த குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட போறதுக்கு நம்ம கிட்ட இன்னொரு வழி இருக்கு. போங்க, இதோட அம்மாவையும் அப்பாவையும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்க. அப்பதான் இதை ஒரு ஃபேமிலியா ஒன்னா வித்துடலாம். எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். சாரி பாஸ், சாரி. ஆனா இதோட அப்பா அம்மா தான் எங்கேயோ ஓடி போயிடுச்சுங்களே பாஸ். முக்கியமா அதுக்கு நம்ம எந்த டிராப்லயும் சிக்கவே இல்லையே. அப்படியா? அதுங்க அந்த அளவுக்கு அறிவாளின்னு சொல்ல வரியா? இதோட அம்மா எவ்வளவு அறிவாளின்ற விஷயத்தை நானே நேர்ல வந்து கண்ணால பாத்துக்கிறேன். இந்த குட்டி கரடியை அந்த அம்மா கரடி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா அது எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியாயிடும். வா 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 வா.
அது எங்கடா எடுத்துட்டு போற டேய் ஏய் நில்லு டேய் ஏய் நில்லு சொல்றல விட்றா நான் சொல்றத கேளு. உனக்கு என் ஷூ தானே வேணும். என் ஷூ உனக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சா? அதுக்காக என்ன பரவாயில்ல, நான் இன்னொன்னு வாங்கிக்கிறேன். இதையும் கொடுத்துட்றேன், நீயே எடுத்துக்க. வாங்கிக்க வாங்கிக்க, என்ன விட்டுருப்பா. சிவா ப்ளீஸ் ஹெல்ப் சிவா. கரடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்து சிவா ப்ளீஸ் ஹெல்ப். சிவா, இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பேபி பியருக்கு அதோட அம்மா திரும்ப கிடைச்சிருச்சு. சரி வாங்க, நாமளும் நிம்மதியா போகலாம். லட்டு சிங் சார், சில வேட்டைக்காரங்க இந்த குட்டி கரடியோட சேர்த்து இன்னும் நிறைய விலங்குகளை புடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், இது அந்த பெரிய கரடி குட்டி கரடியோட சத்தமாச்சு. என்னாச்சு? அதுங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சீக்கிரம் வாங்க வாங்க போலாம். பாத்தியா, சொன்னல பெருசு மாட்டிக்கிச்சு, சின்னதும் மாட்டிக்கிச்சு. நீ தப்பிக்க விட்டதை நான் பிடிச்சிட்டேன். நான் அதை தப்பிக்க வரல சார். ஒரு சின்ன பையன் வந்து அதை தூக்கிட்டு போயிட்டான் சார். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஷிவா, என்னோட பேரு ஷிவா. இதுங்க ரெண்டுத்தையும் ஒழுங்கா விட்டுருங்க, இல்லனா உங்களை நான் விட மாட்டேன். முடிங்கடா அவனை. வேட்டைக்காரங்க கிட்ட என்ன பேச்சு பேசுற? காலு, என் காலு, என் காலு. எடுத்துக்க, என் ஷூ தானே, எடுத்துக்க எடுத்துக்க. நான் வேற வேற செட்டு வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, என் காலை விட்டுரு. ஏய் விடு. ஆமா ஐயோ ஆமா. அடி யுடி, அங்க பாருங்க. இங்க இங்க போனானுங்க. ஏய், என்ன தைரியம்? நில்லு. டேய், எங்கடா போற? டேய், விட்றா. நல்லா. என்ன பண்றீங்க? லட்டு சிங் பிடியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் கூட திருடணும்னு நினைச்சாங்க.
ஓ Thank you, friend. A friend in need is a friend indeed. போதுப்பா போதுப்பா நான் ரொம்ப எமோஷனலான ஆளுப்பா உங்ககிட்ட என்னால அடியெல்லாம் வாங்க முடியாது. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன கூட்டிட்டு போங்க சார், என்ன கூட்டிட்டு போங்க சார். இந்த பையன் கிட்ட என்ன தள்ளி கொண்டு போங்க. பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஞாபகம் வந்துருச்சு. சாரி சாரி சாரி. உன் பேர் சிவா. சிவா இல்ல? இப்ப எல்லாரும் ஜெயிலுக்கு வாங்க, அங்க வேட்டையாடுறது எப்படின்னு சொல்லி தரேன். ஏன் தெரியுமா, ரொம்ப பெரிய ஜெயில் அது. என்னது? அப்ப அங்க போய் எங்க வேலையை நாங்க பார்க்க முடியுமா? அங்க நிறைய விலங்குகள் இருக்கா சார்? சொல்லுங்க சார். அங்க கொசு இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கும், அங்க பூராம் பள்ளி எல்லாம் இருக்கு. உன் மேல ஊரும். என்னடா நீங்க வேகமா வாங்கடா. சரி ஐயோ தலை ஏந்திரி தலை. பாத்து ஒரு ஐயா ஹலோ யாரு? ஆமா சொல்லுமா. அப்படியா? இதோ இதோ கிளம்பிட்டேன். டே வாங்கடா பசங்களா, அம்மா உடனே கூப்பிடுது. நைட்டு நாஸ்டா ரெடி ஆயிடுச்சான். பையன், எங்க அம்மா போன் பண்ணதுனால உன்னை விட்டு போறேன். அதுதான்ப்பா நான் உன்னை பார்த்தேன். எங்க அம்மா அப்பா நேர்ல வந்தாலும் உன்னை விட மாட்டேன். இதோட சான்ஸ் ஓடுறா ஓடுறா. ஓஹோ, அம்மா கூப்பிட்டாங்களா, இவங்கெல்லாம் ஓடிட்டாங்களா? எல்லாம் எங்கடா
போய் தொலைஞ்சிங்க எம்மா நேரமா வெயிட் பண்றது பாஸ் மம்மி டீயும் டிஃபனும் செஞ்சு ரெடியா வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் சாப்பிடலாம்னு போனோம். ஆனா பாஸ், இந்த டைம்ல டிஃபன் சாப்பிடுறது தப்புன்னு எனக்கும் தெரியும். அடா முட்டா பயலே, அந்த பையன் அடியில எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுடா. அதான் உடனே எங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்டிங்க போட்டு அங்க தப்பிச்சு வந்துட்டோம். ஓ அதுவா விஷயம் பாஸ், எங்களுக்கு புரியல பாஸ். நான் அந்த பிளான்டா நான் விட மாட்டேன்டா. நாம போட்ட பிளான்ல ஒரு பக்கெட் தண்ணியா ஊத்திட்டான்பா. இந்த தபா அவனுக்கு நான் சொல்லி கொடுக்குற பாட்டை அவன் வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாது. அந்த புல்லாண்டா நான் பூச்சின்னு வந்து என்னடாங்கிற ஸ்பெஷல் மிளகாயை அவனை சாப்பிட கூட போறேன். அந்த மிளகாயை துண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா அதை துண்ணு கட்ட போல பாத்துக்கினே இருங்கோ. பாஸ் உங்க பிளான் என்னது பாஸ்? இந்த துணில தூக்கம் அந்த நல்லா தெளிச்சுக்கின்னு அவன் மூஞ்சாண்ட போய் தான் இப்படி வைக்க போறேன். அதான் அவன் மூஞ்சு பார்த்தது உடனே இப்படிதான் கவுண்டச்சு கீழே ஒன்றுவாம் டே வந்து போடிங்கடா டே. சுத்தண்டா வாங்கடா டே. ஐயோ பாஸ் போச்சா? ஐயா ஏந்திரியா யோ. ஏய் யாராடா? என்னண்ணா பாசே பாசே அவனை தூங்க வைக்கணும் பாசே, நீங்க தூங்கிட கூடாது பாசே. சாரி இந்த பிளானை நாம ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குதுப்பா. அதான் முக்கியம். இந்த எலும்பு துண்ல கயிறை கட்டி ஆட்டா அப்படி தூக்கி போட்டு அந்த நாயாண்ட மோப்பம் பிடிக்க வச்சு கொஞ்சமா நம்ம பாஸ்க்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அட சின்ன பையன் எதுக்காக எலும்பு துண்டை தேடி வருவான்? நான் அப்படியே இழுத்துருவேன். கச்சா கபாலி இழுத்துட மாட்டேன். டேய் போடா டேய். இன்னோடா பாஸ் ஒரு விஷயம் புரியவே இல்லை. அந்த பையன் எலும்பு துண்டு பின்னாடி ஏன் வர போறான் பாஸ்? என்னது பையனா? அட முட்டாளே, நான் எலும்பு துண்டை பத்தி சொன்னது அந்த பையனுக்கு இல்லடா, அந்த டாகிக்கு. அந்த நாய் பவுன்னு கத்துனதுனால தான் இன்னைக்கு நாம தர்மடி வாங்கிருக்கிறோம். அதனால தான் அந்த பையனு எழுச்சா நம்மள மிடின்னு மிடிச்சான் தெரியுமா? நம்ம பிளான புஷ்பானமாக்கட்டா அந்த டாகி தான்டா. நாம அந்த டாகியை புஷ்டோம்னா அதோட தோஸ்து அதான்ப்பா அந்த பையன். அவனை ஈஸியா புடிச்சிடலாம். புரியுதா? ஹலோ ஹாய். அது எப்படி பாக்குது பாரு. பாஸ் உங்க பிளான் செம சூப்பரு. நீங்க சொன்ன மாதிரியே நாய்க்குட்டியா பூச்சாச்சு. என்னது? ஐயா மறுபடியுமா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா பாஸ்? இருங்க. ஏய் யார் நீங்க? என்ன பண்றீங்க? யாராவது இவங்களை பிடிங்களே. என்னத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க, தப்பிக்க பாக்குறாங்க. யாராவது பிடிங்க. சிவா, உன் டாகி ஏதா கடத்திட்டு போறாங்க. சீக்கிரம் அவங்கள பிடி. ஹலோ லட்டு சிங் சார், சில பேர் டாகியை கடத்திட்டு ரெட் வேன்ல போயிட்டு இருக்காங்க. தேவா, ஆதி, யூடி, நான் டாகியோட ட்ராக்கிங் டிவைஸை வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வாங்க. லட்டு சிங் சார், எனக்கு அந்த ரெட் வேன் ஜங்கிள் பக்கம் போற மாதிரி காட்டுது. நான் அதை ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் உடனே வந்து சேருங்க. ஓகே சார். அதாவது ஓகே, சிவான்னு சொல்ல வந்தேன். ஓகே
பாத்தியா உன்னை கபால்னு பூச்சி எவ்வளவு அசால்ட்டா தூக்கின்னு வந்து டமால்னு போட்டோம். நீ இங்க இருந்தே கபால் கபால்னு கத்தே. ஏன்னா இனிமேல் உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போவே முடியாது. பாஸ் இதுல போட்டு லாக் பண்ணி விட்டுறலாம். இங்க ஓடிக்கிடி பூச்சினா இந்த இத்தினூண்டு நாய் காட்டுக்குள்ள போய் தனியா என்ன பண்ண போகுது? எங்க ஓடுற நிலே? இந்த நாய் இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா தூண்டே கட்டி வைங்கடா. இது கொலைக்கிற நாய் கிடையாது, ஒவ்வொன்று கடிக்கிற நாய். பாஸ் நான் நம்பர் 11 பேசுறேன். அந்த பையன் இந்த சின்ன நாயை தேடிக்கிட்டு ஒரு குரூப்பா கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். வட்டும் விடு. இந்த பிளானே அந்த போட்டி பையனுக்கு தானே போட்டுது. வர வயலே அந்த பையனை நல்லா தோச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே வரக்கூடாது. ஆகட்டும் பாஸ், கவலைப்படாதீங்க. வாடா சின்ன பையா, உன்னை நல்லா குளிப்பாட்டி கூட்டின்னு வர சொன்னாரு எங்க பாஸ். டேய் போங்கடா, போய் அவனை கூட்டின்னு வாங்க. ஓகே பாஸ். எப்படியோ தண்ணியை ஊத்திட்டீங்க, ஆனா வேஸ்ட் பண்ணாதீங்க. சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு போங்க. பாஸ் அவனை தான் குளிப்பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாரு, நம்மள குளிக்க சொல்லல. குடிக்கடா அவனை. ஹலோ அங்கிள், நான் இங்க இருக்கேன். அட, இப்ப உங்க பாசும் நினைச்சிட்டாரு பாருங்க. பாவம், அவருக்கும் சோப்பு கொடுங்க. இதோ போடுறோம். போரும் நிறுத்துக்கடா டேய், அவன் தப்பிச்சு போயிட்டான்டா. மேட்ரு சொல்லு. என்னது? அந்த பையனை துவங்கடானா சோப் போட்டு குளிப்பாட்டுறது கிடையாதுடா. அவனை பூச்சி அடிச்சு காலி பண்ணணும்னு அர்த்தம்டா. துவைக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் அடிக்காதுடா. அவன் என்ன அடிச்சு தோச்சான அந்த மாதிரி. சாரி பாஸ், இருந்தாலும் நீங்க அனுப்பிச்ச பசங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சோப் போட்டு குளிப்பாடுனானுங்க தெரியுமா? அவனுங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிரும்ல. என்ன சொல்றீங்க சொல்லுங்க? ஏன் கத்துறாரு? அடா, அந்த சின்ன பையனை குளிப்பாட கூடாதா? அடிக்கணுமா? இங்க பாருப்பா, இங்க சிவா இந்த பக்கமா எங்கேயாவது போறத நீங்க பாத்தீங்களாப்பா? நான் பார்த்தேன். ஆமா, நீ யாரு? அது நாம ஃப்ரெண்டுப்பா. ஏடா கேட்டீங்களா இந்த கூத்த? இவரு அந்த சின்ன பையனுக்கு ஃப்ரெண்டா. அவனை தான் நாம ஒன்றும் பண்ண முடியாம போச்சு. இருந்தாலும் நாம குளிப்பாட்டுவோம். பிடிங்க விடுங்க. நான் சொல்றேன்ல கேளுங்கப்பா. என்ன செய்ய நீங்க?
நாளைக்கு நீங்க 2 பேரும் சோப்பா போடுங்க. ஏய் அப்படின்னா உனக்கு என்னத்தடா பண்ணிட்டேன்? ஏன்டா என்னை இப்படி குளிப்பாட்டி வச்சு அடிக்கிறீங்க? ஏய் நான் லட்டு சிங்கடா, லட்டு சிங்க, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்காட்டம். என்னது? ஏய் எங்கடா போறீங்க? அட பாவிகளா, வழியவாது சொல்லிட்டு போங்கடா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? பாஸ் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் இன்ஸ்பெக்டரும் வந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனை கிடையாது, எல்லாரும் இந்த இடத்துக்கு வாட்டும். நான் ரெடியா தான் கீறேன். இங்க வந்தா அந்த பையன் ஆகட்டும், அந்த போலீஸ்காரன் ஆகட்டும், தப்பிக்கவே முடியாது. கண்ணாடி எதுக்குடா வச்ச? பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஹாய் டாகி, நான் வந்துட்டேன். என்னடா பிள்ளையும் பாக்குற மாதிரி வாய போல் நிக்கிறீங்க? போய் பூடிக்கோடா. அந்த நாய்க்குட்டி என்னோட கொண்டு வரணும். Hands up. நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எங்கயா? கையில துப்பாக்கிய காணோம். கான்ஸ்டபிள் எல்லாம் லீவ்ல போயிட்டாங்களா? சாரி, நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரல. என் கையில ரிவால்வரும் இல்ல. அப்ப நீ இன்ஸ்பெக்டரும் இல்ல. எல்லாரும் நிறுத்துங்கோ. சின்ன பையா, இனிமே யார் மேலேயாவது கைய வச்ச உன் டாகிக்கு நான் மிளகாய துண்ண குத்துருவேன். உனக்கு இந்த மிளகா பத்தி தெரியாது. இது கோயம்புல போற சாதாரண மிளகான்னு மட்டும் நினைச்சிடாதப்பா. இது சாப்பிட்டா வாழ்க்கை முழுக்க தண்ணி குச்சினே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, தொட்டுதே, காப்பாத்திக்கிறா. Hey, doggy, come here. தம்பி சிவா, நீ உள்ள வாயா. நீ மட்டும்தான் வரணும். கொஞ்சம் தனியா பேசணும். ஆபீஸ்க்குள்ள வாயா, ஜாலியா பேசலாம். நண்பர்களே, சிவா கிட்ட நல்லபடியா பேசணும். எல்லாரும் கதவை சாத்துங்கோ. இப்போ மாட்டினியாடா சின்ன பையா. இனி நீ தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் சாத்தி புட்டோம். ரேவா, வெளியில இருக்கிற எல்லா கதவையும் உடனே லாக் பண்ணு. Okay. வாங்க வாங்க போலாம். இப்போ நீ தப்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் லாக் ஆயிடுச்சு. எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கல. ஏண்டா ஒரு தப்பா கூட நீ சின்ன பையன் மாதிரியே நடந்துக்க மாட்டியாடா? நண்பர்களே, எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க. இதோ வந்துட்டேன். Bruce Lee.
ஹலோ யாரு மம்மி என்னம்மா என்ன மேட்ரு அப்பா கூப்பிட்டாரா இதோ மம்மி கிளம்பிட்டேன் டே வாங்கடா டேய் நைனா கூப்பிடுறான்டா அப்பா இன்னைக்கு உங்க அம்மாவோ அப்பாவோ யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாது. ஃபைட் இன்னும் பேலன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட். போதும்டா கோல்டன் ஒன்றிய நீ பாடுற தம்பி நீ பாடு இதுக்கு மேல சத்தியமா அடி வாங்க முடியாதுடா. இன்ஸ்பெக்டர் சார் ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல டியூட்டியாவது ஒழுங்கா பாருங்க. நாங்க தான் அந்த திட்டு பசங்க நிறைய பேர் ஏமாத்தி கொலைச்சிக்கிறோம். எங்களை அரெஸ்ட் பண்ணி எங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கூட்டு போடுங்க. அந்த இடத்துல சிவாவோ இல்ல அந்த டாகியோ இருக்கக்கூடாது ப்ளீஸ் சார்.